உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கும். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சரியாக இரவு 8:15 மணிக்கு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னா, எதையும் சாதிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள், நுணுக்கமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். நிறைய மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை அறிந்தவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான வேலையை எளிதாக செய்து முடிக்கக்கூடியவங்க. பிசினஸ்ல இருக்கீங்க, யாருமே செய்யாத, யாருமே யோசிக்காத தொழில்களை, யாருமே யோசிக்க முடியாத செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடமான உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். பாத்தீங்கன்னா, விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாசம், வருகின்ற மார்ச் மாசத்துல இருந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில பாதியான அளவை உங்களுக்கு பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். இந்த விருச்சக ராசியில இப்ப எடுத்தோம் அப்படின்னா, கடந்த 2.5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிவினை, தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய நிலை. அந்த விவாகரத்து போனா கூட பரவாயில்ல சார், அதுல பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத எண்ணெய் பத்தி நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி பிரச்சனைகளை வாழ்க்கையில நாங்க குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டோம், இதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா அந்த விருச்சக ராசி என்பது கடந்த காலகட்டங்கள் இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மனைவியை பிரிஞ்சுட்டு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கணவனை பிரிஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன் இந்த நிகழ்வு எனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல ஒருத்தர் கண்டிப்பா உங்களுடைய புரிதல் கம்மியா இருக்கும். இதுக்கு நேரம் தான் காரணம். உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ கண்டிப்பா காரணம் கிடையாது. அந்த நேர மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பேசி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கனால 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் வலுப்பெறும். அதனால பாத்தீங்கன்னா திருமணத்துல இந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளா திருமணம் ஆகல, முதல்ல சொன்ன மாதிரிதான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வருத்தங்கள் ரொம்ப நிறைய இருந்திருக்கும். கொஞ்ச நஞ்ச வருத்தங்கள் கிடையாது. என் பையனுக்கு 35 வயசாச்சு கல்யாணம் ஆகல, என் பொண்ணுக்கு 37 வயசு கல்யாணம் ஆகல. நிறைய பேர் வருத்தப்பட்டதெல்லாம் என்னன்னா, என் பையனுக்கு முடி கூட்டிட்டு இருக்கு, என் பொண்ணுக்கு முடி வெள்ளையாயிட்டு இருக்கு, எப்பதான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியல, கடவுளே என் வீட்டுல மட்டும் ஏன் இது மாதிரி நடக்குது, என் பையனுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு வருத்தப்பட்ட நிறைய அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களா இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் மேல கண்டிப்பா கொடுப்பாரு. நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா கிடைக்கும். நிறைய விருச்சக ராசி என்பர்கள் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனைகள், குழந்தை பாக்கியத்துல தடைகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா அபார்ஷன் கண்டினியூஸா ஆகும். அதெல்லாம் தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய மன வருத்தங்கள், அந்த வழியெல்லாம் சொல்லவே முடியாது, வெளியில சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனவேதனை. ஒரு அம்மாவா இருந்து ஒரு 6 மாசம் குழந்தைய வச்சு கடைசியை தவற விட்டா எந்த ஒரு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிட்டீங்க.
அதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு கனவா நினைங்க. கனவா நினைக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றோம். கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனையும் வராது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை பெற்றுக்கும் போது கூட நிறைய அபார்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் மாறி அடுத்த ஒரு குழந்தை வைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். ஏன் அப்படின்னா அவருடைய பார்வைகள் நல்ல இடத்துல விழுந்தாதான் ரொம்ப முக்கியம். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 7ஆம் இடத்து பார்வை, 10ஆம் இடத்து பார்வைலாம் இந்த வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுறதுனால நிறைய பேருக்கு வருகின்ற காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய உயர் பதவி, உயர் அந்தஸ்து, நிறைய பேருக்கு வேலையில இருந்த பிரச்சனை, வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. சில பேருக்குலாம் வேலை போய் வேலையே கிடைக்கல. நான் 1 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன் சார், 6 மாசமா வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. சில பேர்லாம் வேலை போகக்கூடிய ஒரு நிலையில எல்லாம் இருந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஐயோ இந்த வேலையை விட்டுட்டா நான் என்ன பண்றது, அதுக்காகவே நிறைய அவமானங்கள்லாம் தாங்கிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளை மனசுக்குள்ள போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன விருச்சக ராசி என்பவர்களுக்கு என்னன்னா வெளியில சொல்ல மாட்டீங்க, அதனால அது பெருசா தெரியல. ஆனா உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த துன்பங்கள், துயரங்கள் அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் விலகிரும். அழகா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், உயர் பதவி, உயர் அந்தஸ்து. முதல்ல என்னன்னா உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதுவே பெரிய விசேஷம் சார், எனக்கு அது கிடைச்சாவே போதும் சார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி தொழில்ல இருக்கவங்கலாம் பிச்சு அப்படியே ஒரு வழி ஆயிட்டீங்க. கொஞ்சம் கூட பண வரவுகளே இல்லை சார், எல்லாமே கடன்ல இருக்கு, கம்பெனியை மூடனா பிரச்சனை அதிகமாயிடும் இருக்கேன், அப்படியே வச்சு ஓடிட்டு இருக்கேன் நானு. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை, வாழ்க்கையில ஜெயிப்பமா தோப்பமானு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா வந்தே தீரும். நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த விருச்சக ராசியில ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி நுணுக்கமான வேலையை செய்வீங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு என்ன சார் பிரயோஜனம், கடைசியில கடன் வாங்கிட்டு அவமானப்பட்டுதான் சார் மிச்சம். அது நேரம் தான். அந்த நேரம் காலம் மாறும்போது பாத்தீங்கன்னா அந்த அவமானங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிக்கட்டுகளா மாறும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்க போறீங்க, தொழில வெற்றி பெற போறீங்க. நீங்க அப்பதான் உங்களை பத்தி 4 பேருக்கு தெரியும். நிஜமாவே அவர் பணம் கொடுக்குறேன்னு நிறைய லேட் பண்ணாரு, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு பணத்தை கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறும். உங்களுடைய உயரம் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உங்களுடைய காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்களுடைய மாற்றம் வெகு தொலைவில் இல்லை. அதனால கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அதே மாதிரி நான் இந்த விருச்சக ராசியில பிறந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இடம் விற்கல, வீடு விற்கல, அதனால எனக்கு கடன் வந்துருச்சு, அதனால பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு அந்த வீடு வித்துருந்தா எனக்கு இவ்வளவு கடன்லாம் இல்லை சார், நான் ப்ராப்பர்ட்டி வித்துருந்தா நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம அதுக்காக வட்டி நிறைய கட்டிட்டேன், பேங்க்ல நிறைய பிரச்சனைகள், நிறைய தொந்தரவுகள். அதனால கொஞ்சம் தயவு செய்து எனக்கு ஏதாவது வீடு விற்குமா அப்படின்னா சொல்லுங்க சார்ன்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா வர மார்ச்சுக்கு அப்புறம் அந்த இடம்லாம் விற்கும், வீடெல்லாம் விற்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், அதுல வந்து வந்த கடன் பிரச்சனைலாம் தீரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் நிறைய இருக்கும். தேவையில்லாம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பீங்க, அது வில்லங்கத்துல மாட்டிட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், நிறைய விருச்சக ராசி என்பது மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை தான். ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க எதெல்லாம் பண்ணீங்களோ, பிசினஸ் பண்ணவங்க லாக்கு, வீடு வாங்கினவங்க லாக் ஆயிட்டீங்க, அந்த இடம் வாங்கினவங்க லாக் ஆயிட்டீங்க. ஒரு சும்மா ஒரு 2 சென்ட் இடம் வாங்கினா என்ன, ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கினா என்ன அப்படின்னு பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீ கடன் பிரச்சனைல அதிகமா இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் கடன்ற தொல்லைகள் கண்டிப்பா இருக்காது, வெற்றிகள் கண்டிப்பா உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே பர்மனண்டா இருக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல கூடிய சனிபாவம் ராசியை பாக்குறதுனால பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள். வெளிநாட்டிலேயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கும் தான் சார் பேரு, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பாக்கெட்ல சாப்பாடு கூட காசு இல்லாத நாட்கள்லாம் இருந்திருக்கு, ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சில நேரங்கள்ல.
எனக்கு வேலை தேவையில்லாம நல்ல வேலையில இருந்தேன், பாலிடிக்ஸ் பண்ணி வேலையில இருந்து எடுத்துட்டாங்க, அதனால பாத்தீங்கன்னா ஏதோ சேவிங்ஸ் இருந்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டேன், பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் ரொம்ப நாள் தள்ள முடியாது அப்படின்ற நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு அது காரணம் சூழல் தான். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், அங்க கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை, இல்ல உங்களை ஆட்குறைப்பு பண்ணதுனால வேலை இழப்பு, இதனால பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பி அதே நாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும், பர்மனண்டா அங்கேயே இருக்க போறீங்க. யாரெல்லாம் பிஆர் அப்ளை பண்றீங்களோ, பாத்தீங்கன்னா நான் பிஆர் அப்ளை பண்ண சார் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல பிஆர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும். அதனால நீண்ட காலம் உங்க குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நிறைய பேர் மனைவி எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எப்ப கூப்பிடலாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை போகக்கூடிய சூழல்லாம் இருக்கனால உங்க மனைவியை கூப்பிட்டு அங்க வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், குழந்தைங்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அங்க ஒரு புதிய பரிமாணத்துடன் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கூடிய கிரகணிகளுக்கு தசாபுத்தி தந்தாமல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஏதாவது பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயா ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்ல இருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமகோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.